வல்ல மூவொரு கடவுளின் திருவருளால் புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாட இங்கு குழுமி இருக்கிறோம். புனித செபஸ்தியார் ஒரு மறைசாட்சி, விசுவாச வீரர். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே என்று கூறுகிறார். அதாவது நம்பிக்கை, பிறர் அன்பு போன்றவை செயல்களில் காட்டப்பட வேண்டும். செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்று கூறுகிறார். அதையே அறிவுறுத்துகின்றார். அவ்வாறே நம் புனிதர் தமது வீரம் பொருந்திய விசுவாசத்தை தமது சொல்லிலும் செயலிலும் எடுத்துக்காட்டி கிறிஸ்தவ மறையை மெய்ப்பித்து காட்டிய மிகவும் புகழ்பெற்ற புனிதராவார். கிறிஸ்துவின் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக இரத்தம் சிந்தி கொல்லப்பட்ட புனிதராக புனித செபஸ்தியார் திகழ்வது மிகவும் குறிப்பிடத்தக்கது. புனிதரின் மறைசாட்சியத்தை நினைவு கூர்ந்து ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் நாம் இதை ஒரு வாடிக்கை விழாவாக கருதக்கூடாது. மாறாக புனிதரை போல நாமும் நமது சொல்லிலும் செயலிலும் கடவுளின் அதி உன்னத மகிமையை விளங்க செய்ய வேண்டும் என்னும் உயரிய எண்ணத்தோடு இத்திருவிழாவை கொண்டாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை நீர் வளர்த்தெடுக்க எத்தனையோ மறை சாட்சிகளை உருவாக்கினீர். மறை சாட்சியரின் இரத்தம் திரு அவையின் வித்து என்று கூறப்படுகிறது. எங்கள் ஊரின் செபஸ்தியார் கோவிலின் பாதுகாவலராக விளங்குகின்ற புனித செபஸ்தியாரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர் தம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வினாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான இறை நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தார். அவரை போலவே நாங்களும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்பிக்கையோடு சான்று பகர்ந்து வாழ இந்த ஜூபிலி ஆண்டு 2025 எங்களுக்கு அருள் புரிந்தருளும். இந்த கொடியானது உம்முடைய புகழ் விளங்கும்படியாக இந்த புனிதர் வழியாக நாங்கள் கொண்டாடுகின்ற திருவிழா அந்த மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து இந்த கொடியை நாங்கள் இப்பொழுது தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே புனிதப்படுத்துகின்றோம். இந்த கொடி வானோக்கி மேலே உயர்த்தப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. எங்கள் நம்பிக்கையும் எப்போதும் இறைவனை நோக்கியே இருப்பதாக. நாங்கள் எல்லாரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒன்றிணைந்து பயணிக்க இந்த திருவிழா எங்களுக்கு துணை புரிவதாக. இது அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எங்கள் தந்தையை உமது பெயர் தூயினர் போற்ற பெறுக, ஆட்சி வருக, திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அதனால் மிக பெற்றவரை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிரபுன் சௌஸ்தியாரே, பிரபுன் சௌஸ்தியாரே, பிரபுன் சௌஸ்தியாரே. விண்ணும் மண்ணும் வியந்து போற்றும் வீரனே செபஸ்தியாரே, விடிவெள்ளி இயேசுவின் அடி தொடர்ந்து
இல்லை, இனிமேல் கவலை இல்லை என எல்லோர்க்குமே சொல்வது போல் அசைந்தாடி வானிலே அழகாக பறக்குதையா, அழகாக பறக்குதையா, அழகாக பறக்குதையா. வந்த இறை தூதரே, உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். எங்கள் அருள் வாழ்விலே வந்த இறை தூதரே, உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். வாழியவே என்றும் வாழியவே, தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே. நாட்டிலே கல்வி பயின்றது இத்தாலியிலே, இறை மக்கள் பலரும் கொடும் மன்னர் கரத்தால் வதைப்பட்ட நாளில் படை சேர்ந்தாயே. விசுவாசம் ஒன்றேதான் லட்சியமாக கொண்டாயே. சிறைப்பட்ட நண்பர்கள் மறைவிட்டு போகாமல் இறைவார்த்தை தலை தந்து திடம் செய்தாயே.
கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவருடைய போதனைகளை கடைபிடித்து நாமும் இறை அன்போடு ஒருவர் ஒருவரோடு நட்புறவு கொண்டு வாழும்போது நாமும் ஒளியில் வாழ்கிறோம், கடவுளின் பிள்ளைகளாகிறோம் என்பதை மனதில் கொண்டு இப்பொழுது குத்துவிளக்கில் ஒளியேற்றுவோம். புனித செபஸ்தியார் திருவிழா கொடியேற்ற இந்நன்னாளில் சிறப்பாக மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள திருச்சி மறைமாவட்ட மேதகு ஆயர் எஸ். ஆரோக்கியராஜ் DD/STD ஆண்டகை அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் இரண்டாம் திரியில் ஒளியேற்ற திருச்சிராப்பள்ளி டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் உயர் திரு MS அன்பழகன் IRSS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் மூன்றாம் திரியில் ஒளியேற்ற ரிட்டையர்ட் சீனியர் DME சதன் ரயில்வே உயர் திரு R. நாகராஜன் IRS ME அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் நான்காம் திரியில் ஒளியேற்ற திருநகர் பொன்மலைப்பட்டி அல் அமீன் சுன்னத் வல் ஜமாத் தலைவர் உயர் திரு சையது யாசின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார். குத்துவிளக்கின் ஐந்தாம் திரியில் ஒளியேற்ற திருச்சி 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் உயர் திரு EM தர்மராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார். எங்களது அழைப்பை ஏற்று எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களை மகிழ்விக்க வந்த DRM MS அன்பழகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் DRM-உடன் இணைந்து வந்துள்ள சீனியர் DE DRD SR பிரசாத் மற்றும் ACM பிள்ளைக்கனி மற்றும் TA2 DRM D அருண் சார் அனைவரையும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. திரு அன்பழகன் சார் அவர்கள். அடுத்து ரிட்டையர்ட் சீனியர் DME திரு நாகராஜன் சார் அவர்கள். அடுத்து திரு யாசின் அவர்கள். அடுத்து நமது மாமன்ற உறுப்பினர் திரு தர்மராஜ் அவர்கள். இந்த இனிய பலியில் இணைவோம். உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்ந்து மகிழ்வோம். இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம். உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்ந்து மகிழ்வோம். வழிமயில்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க அருட்தந்தையருக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் புனித செபஸ்தியார் பக்தர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கத்தையும் திருவிழா கொடியேற்ற நன்னாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ள நாம் அனைவரும் புனிதரைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். நம் புனிதர் நற்செய்தியை வாழ்வாக்கிய விசுவாச வீரர். நற்செயல்கள் புரிவதிலும் புனிதத்திலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதிலும் சிறந்து விளங்கியவர். திரு அவைக்கு எதிராக கிளம்பிய வேத கலாபனையின் போது கிறிஸ்துவ மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்து பல உதவிகள் செய்து துணை நின்றவர். புனிதர் வாழ்ந்த காலத்தில் வேத கலாபனை நிறைந்த சூழலில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். வேத கலாபனை பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த வேளையில் நம் புனிதர் சிறை கூடங்களில் அடைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறி அவர்களை விசுவாசத்தில் நிலைநிற்கச் செய்தார். இவ்வாறு கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை கட்டி காத்தார். அவருடைய திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் நாமும் எல்லா சூழலிலும் இறையன்பும் பிறரன்பும் கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று ஜெயிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பொன் செபஸ்தியார் கோவிலில் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து நான் ஜெபிப்பதிலும் இத்திருப்பலியை உங்களுக்காக ஒப்புக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே என்னுடைய வலப்புறத்திலே நிற்கக்கூடியவர் தந்தை யான் வன்னு. இவர் எம்இபி சொசைட்டி என்று சொல்லப்படுகிற பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் அருள் பணியாளராக குருவாக பணியாற்றுகின்றார். இவர் வாரணாசியிலே இருக்கின்றார். இவர் இந்திய மக்களோடு எல்லா வகையிலும் நன்றாக உறவு கொண்டு அவர்கள் பிற மதத்தவராக இருந்தால் அவர்களோடு மிக நெருக்கமாக பழகி பணி செய்யக்கூடியவர். நாம் இப்பொழுது விருது கொடுத்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரரோடு தந்தை அவர்கள் உருது மொழியிலே பேசி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவருக்கு தமிழ் தெரிகிறது, பிரெஞ்சு தெரிகிறது, ஆங்கிலம் தெரிகிறது, உருது தெரிகிறது, இன்னும் சில மொழிகள் தெரிகின்றன அவருக்கு. ஆகவே தந்தை அவர்கள் அது எம்இபி சபையிலே சேர்ந்தவர் என்றால் நான் எப்பொழுதுமே அவர்களுக்கு மிகுந்த நன்றி மிக்கவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் பிரான்ஸ் நாட்டிலே 8 ஆண்டுகள் உயர் படிப்பு படித்தேன். என்னுடைய மாஸ்டர் டிகிரி, என்னுடைய டாக்டர் டிகிரி அனைத்தையும் பிரான்ஸ் நாட்டிலே படித்தேன். இந்த எம்இபி ஹவுஸ் தான், இவர்கள்தான் எனக்கு 8 ஆண்டுகளாக ஊக்கத்தொகை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தேவையான பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து மிக சிறப்பாக கவனித்து கொண்டார்கள். எனவே நான் என்றுமே இவர்களுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இன்று நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்றால் அதற்கு எம்இபி சபை முக்கியமான ஒரு காரணம். தந்தை அவர்கள் இன்று என்னை தற்செயலாக பார்க்க வந்தார்கள். நான் சொன்னேன், எங்களுடைய ஊரிலே நான் பங்கு சாமியாராக இருந்த அந்த ஊரிலே திருவிழாவிற்காக கொடியேற்றம் நடைபெறுகிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டோன். மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார். எனவே தந்தை அவர்களை நம் அனைவர் சார்பாக
அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருப்பலியை நாம் தகுதியான முறையிலே கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று இப்போது மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருள தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினரின் மீது வெறுப்பு கொண்டு எப்பொழுதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டி
கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை திருவார்த்தைகள் 40 45 வரை. ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, புனித செபஸ்தியார் நம்முடைய பாதுகாவலர். அவர் வாழ்ந்த காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. இந்த காலம் எத்தகைய காலம் என்றால், ரோமையிலே கிறிஸ்துவ மதம் பரவ ஆரம்பித்து வெகு வேகமாக ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகி கொண்டிருந்த நேரம். இதை விரும்பாத அந்த ரோமை பேரரசன் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மறுதலிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்கள் பிழைத்து கொள்வார்கள், இல்லை என்றால் அவர்களை கொன்று போடுங்கள் என்று ஆணையிட்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில்தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். எதற்காக? தாங்கள் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கைக்காக. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில்தான் இந்த செபஸ்தியாரும்
ஒரு கிறிஸ்தவராக மாறியிருந்தார். அவர் பார்த்தார் மக்கள் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள், தங்களுடைய கடவுள் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்தார். எனவே மக்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்கிறார், அவர் கிறிஸ்தவராக மாறி அவர் இராணுவத்தில் சேர்கிறார். ரோமை படைவீரராக மாறி தம்முடைய திறமையினாலும் ஆற்றலினாலும் அவர் பல உயர் பதவிகளை பெற்று மேலே வருகிறார். அந்த நேரத்திலே அவர் துன்பப்பட்ட, அதாவது தங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளான அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். கிறிஸ்தவ மதத்தை மறுதலித்து விட்டு போய்விடலாம் என்று நினைத்தவர்களை கிறிஸ்தவ மதத்தில் நிலைத்து நிற்கச் செய்தார். அப்படி பல பேரை விசுவாசத்தில் நிலைநிறுத்தினார். அவர் நிலைநிறுத்திய 2 பேர் மார்க்கஸ் மார்சலினுஸ் என்பவர்கள். அந்த மார்க்கஸ் மார்சலினுஸ் என்பவர்களை நாம் பூசை புத்தகத்திலே முதல் நற்கருணை மன்றாட்டிலே கூட சொல்லி ஜெபிக்கின்றோம். அவர்கள் அத்தகைய சிறந்த புனிதர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்து அவர்கள் மறைசாட்சியராக மாறினார்கள். இதுபோலவே தான் புனித செபஸ்தியார் செய்வதை பார்த்த இந்த செய்தி பேரரசனை எட்டுகிறது. பேரரசன் என்ன செய்கிறார், செபஸ்தியாரை கூப்பிட்டு, நீ இதுபோன்று கிறிஸ்தவனாக மாறியிருப்பதாக கேள்விப்படுகிறேன், மற்ற கிறிஸ்தவர்களையும் மறுதலிக்க விடாமல் கிறிஸ்தவ நம்பிக்கையை காப்பாற்ற சொல்லுகின்றாய். ஆகவே நான் உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன், நீ கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவரோ முடியாது, எக்காரணத்திற்காகவும் என் ஆண்டவரை நான் மறுதலிக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதன் காரணமாக அரசன் என்ன செய்கிறான், அவரை அம்புகள் எய்து கொல்லுமாறு ஆணையிடுகிறான். அவர்களும் ஊருக்கு வெளியே அவரை அழைத்து சென்று ஒரு மரத்தில் கட்டி வைத்து அம்புகளை எய்து கொள்கின்றார்கள். கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். கடைசியில் அவர் இறந்து போனதாக நினைத்து கொண்டு அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த செபஸ்தியார் அப்பொழுது இறக்கவில்லை, உயிரோடு தான் இருந்தார். மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் நலமடைந்தார். நலமடைந்த பிறகு அவர் ஓய்ந்திருக்கவில்லை, மறுபடியும் புறப்பட்டு அரசனிடமே செல்கிறார். அங்குதான் அசைக்க முடியாத அவருடைய இறை நம்பிக்கையை பார்க்கின்றோம். அவரை பார்த்து, நீங்கள் செய்வது தவறு, கடவுள் என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆனால் அரசன் மறுபடியும் கோபப்பட்டு அவர்களிடம் சொல்லுகின்றான், இவரை கொண்டு போய் தடியால் அடித்து கொள்ளுங்கள் என்று. இவர் தம்முடைய 31வது வயதிலே 288ஆம் ஆண்டிலே இறந்து போனார். மறை சாட்சியாக திரு அவை அவரை கௌரவிக்கின்றது, கொண்டாடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய புனிதரை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் என்ன நினைக்க வேண்டும், நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். சாதாரண நம்பிக்கை அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்று இந்த திருப்பலி கருத்துக்களை வாசித்து கொண்டிருந்த போது என் அருகிலே இருக்கிற தந்தை கேட்டார், நிறைய பூசை எழுதியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் மக்கள் நான் பங்கு சாமியாராக இருந்தப்பயே இது மாதிரி தான் நிறைய பூசைகள் எழுதுவாங்க. அத்தகைய பக்தி, அத்தகைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எங்கள் மக்களிடம் உள்ளது என்று மகிழ்ச்சியாக சொன்னேன். ஆகவே இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது திருப்பலி எழுதி வைப்பதோடு நின்றுவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை என்பது திருப்பலியில் பங்கு கொள்வதோடு நின்றுவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை என்பது பங்குக்கோ அல்லது பொதுவான காரியங்களுக்கோ சிறிது காசு கொடுத்து மகிழ்ச்சி அடைவதோடு நின்றுவிடக்கூடாது. இவற்றையெல்லாம் தாண்டி வர வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு
2025 கொண்டாடுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மளை அழைத்துள்ளார். அவர் சொல்லுகின்றார் 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று. ஒன்றாவது, செவி கொடுங்கள். யார் கேட்கப்படாமல் இருக்கிறார்களோ, யாருடைய குரல் பிறர் செவிகளுக்கு எட்டவில்லையோ, யார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அந்த மக்களுடைய குரல் உங்களுக்கு, அவர்களுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். ஆகவே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்கள் எழுப்பும் குரலுக்கு செவி கொடுக்கிறோம். ஆனால் யாரும் அறியாத மக்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை, அலட்சியம் செய்யப்படுகிற மக்களை நாம் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகிறார். இது முதலாவது. இரண்டாவதாக திருத்தந்தை சொல்லுகிறார் பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன். எதற்காக? நமக்குள் ஒரு கம்யூனியன், உறவு உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். லிசனிங் ஒன்றாவது. இரண்டாவது, அதனால் வரக்கூடிய கம்யூனியன், உறவு ஒன்றிப்பு நமக்குள் உருவாக வேண்டும். பிறருடைய குற்றங்களை கேட்கின்ற போது, பிறருடைய குறைகளை கேட்கின்ற போது நாம் அவர்களோடு ஒன்றிணைய வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படி உதவி செய்கின்ற போது அது அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஓர் உறவை உருவாக்கும் கருவியாக அமையும். ஆகவே நாம் இந்த ஜூபிலி ஆண்டிலே மற்றவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். இதைத்தான் ஒருங்கிணைந்த திருச்சபையாக நாம் பயணம் செய்ய வேண்டும். தனித்தனி கிறிஸ்தவராக அல்ல, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அகில உலக திருவையோடு இணைந்து நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை எதிர்பார்க்கின்றார். மூன்றாவதாக மிஷன். மிஷன் என்றால் நற்செய்தி அறிவிப்பு பணி, மறைபரப்பு பணி. இதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்திலே மிஷன் ஞாயிறு கொண்டாடுகின்றோம். அந்த மிஷன் ஞாயிற்கு உங்களுக்கெல்லாம் பங்கு தந்தை ஒரு கவர் கொடுப்பார். அதிலே நீங்கள் 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ பணம் வைத்து அந்த வேதபோதக பணி செய்கிற, நற்செய்தி அறிவிக்கின்ற பணியாளர்களுக்கு உதவியாக கொடுக்கின்றீர்கள். நன்று, பாராட்டுக்குரியது. அத்தோடு நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுபோன்று பணி செய்யக்கூடிய அந்த மிஷனரி ஃபாதர்ஸ், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் மிஷன் என்று சொல்லுகின்றோம். அவர்கள் செய்கின்ற பணி நிறைவான பயனை தர வேண்டும். அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை, துன்பங்களை எல்லாம் மேற்கொள்ள கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆற்றல் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் பணி செய்கின்ற போது அவர்களுக்கு வருகின்ற இடர்களையெல்லாம் நீக்குவதற்கு கடவுள்தாமே மனம் கனிந்து இரக்கம் காட்ட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆக இந்த 3 காரியங்களை செய்கின்ற போது இந்த 3வது காரியம் மிக முக்கியமானது, நற்செய்தி அறிவிப்பு என்பது. இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வாயினால் சொன்னால் போதாது. வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு பெரிய தெருவில் போனோம்னாக்க 10 கோயில்கள் இருக்குது, 10 சபைகள். சுப்பிரமணியபுரத்தில் சபைகள் நிறையவே இருக்கின்றன. எனக்கும் தெரியும், நான் இருந்த காலத்திலே இருந்துச்சு, இன்றைக்கி இருக்குது. அவர் சொல்லுகின்றார், நிறைய சபைகள் இருக்கின்றன, ஆனால் யாரையும் நான் கிறிஸ்துவாக பார்ப்பதில்லை. பார்த்தீங்களா? கோயில் கட்டுறது பெருசு இல்லை, போய் கும்பிட்றது பெருசு இல்லை, வழிபாட்டுக்கு போகிறது பெருசு இல்லை, இது மாதிரி காசு கொடுக்கறது பெருசு இல்லை, தசம பாகம் கொடுக்கறது பெருசு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் எப்படி அறிவிப்பது என்றால், கையிலே பைபிளை வைத்துக்கொண்டு அதை விரித்து வைத்துக்கொண்டு நாம் உறக்க கத்துவது அல்ல. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் இந்த நாளையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க,
லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு அம்மா கையில் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு, மக்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் தரவில்லை, லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே நீங்கள் என்ன செய்தீர்கள், இந்த கடவுளுக்கு நீங்கள் அளித்த வாக்கு சைபர். ஆகவேதான் கடவுள் நம்முடைய இந்த மாபெரும் நகரத்தை அழித்து விட்டார் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். நானும் அதை வாட்ஸ்அப்பில் பல முறை பார்த்து விட்டேன். ஆக இதுவெல்லாம் மக்களை சாடுகின்ற ஒரு குற்றம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கடவுள் கோபம் கொள்ளக்கூடியவர், தண்டிக்கக்கூடியவர் என்ற தவறான மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது. அத்தகைய செயல்களை நாம் செய்யக்கூடாது. மாறாக நம்முடைய பணி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நற்செய்தி பணி என்பது பிறர் அன்பு சேவைகளில் இருக்க வேண்டும். பிறர் அன்பு சேவைகள், இந்த பிறர் அன்பு சேவை என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய நாட்டிலே எடுத்துக்கொள்ளும் உதாரணத்திற்கு அன்னை தெரேசா, அவரை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். மதர் தெரேசா என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமாக இருந்தார்கள். யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அவர்களுக்காக நிறைவாக உழைத்தார். தொழுநோயாளரை கூட அவர் தொட்டு குணப்படுத்துகிறார். இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், இயேசுவிடம் தொழுநோயாளர் வருகிறார். தொழுநோயாளர் எப்படிப்பட்டவராக கருதப்பட்டார்கள் இயேசுவின் காலத்தில் என்று சொன்னால், அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்கள் எல்லாரும் நகருக்கு வெளியே தூரத்திலே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே நிற்க வேண்டும். பாதையில் கூட தப்பித்தவறி நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் வருவோர் போவோர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று தள்ளி நிற்க வேண்டும். ஒருவேளை யாராவது பாதி அருகே நின்று இருந்தாலும் கூட, ஒரு மனிதர் வருவதை பார்க்கின்ற போது, ஒரு யூதர் வருகின்றதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கத்தி ஓலமிட வேண்டும். ஐயோ, இதோ நான் ஒரு தொழுநோயாளி நிற்கின்றேன், இந்த பக்கம் யாரும் வந்து விடாதீர்கள், நான் விலகி செல்லுகிறேன், கொஞ்சம் காத்திருங்கள், அதன் பிறகு நீங்கள் பயணம் செய்யலாம் இந்த பாதையிலே என்று கத்துவார்கள். அவர்கள் விலகி சென்ற பின் மக்கள் தங்கள் பயணத்தை தொடர்வார்கள். ஆகவே இவ்வாறு அவர்கள் பக்கத்தில் வரக்கூடாது, அவர்களை தீண்டக்கூடாது, தொடக்கூடாது என்று பார்க்கின்றோம். ஆனால் இன்று வாசித்த நற்செய்தியிலே அந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் வருகிறார். அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறார்? அவரை தொட்டு குணமாக்குகிறார். பார்த்தீங்களா? யாருமே தொடாத ஒரு தொழுநோயாளியை இயேசு தொடுகிறார். இதுதான் இந்த பகிர்வு, இதுதான் நற்செய்தி பணி என்பது. அந்த அன்பு செயல் வழியாகத்தான் இயேசு இன்று உலகிலே நினைவு கூறப்படுகிறார். அந்த அன்பு செயலை செய்தவர் தான் அன்னை தெரேசா. நாமும் அதுபோன்ற பணியை செய்வதற்குத்தான் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செபஸ்தியாரை பார்க்கின்ற பொழுது, செபஸ்தியார் அத்தகைய அன்பு பணியை செய்தார். அவர் செய்த அன்பு பணி என்ன? தங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை, விசுவாசத்தை மக்கள் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம் உயிரை துச்சமாக கருதினார். அவரை கொல்ல வேண்டும் என்று அம்புகள் எய்யப்பட்ட போதும் அவர் மறுபடியும் பிழைத்தார். பிழைத்தவர் தப்பித்து ஓடிவிடவில்லை. ஆண்டவருக்காக, அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் செல்வேன் என்று அரசனிடமே மறுபடியும் செல்கின்றார். அரசன் கோபப்படுவான் என்று தெரியும், நம்மை கொன்று போடுவான் என்று தெரியும். இருந்தாலும் அவர் மீண்டும் அங்கே செல்லுகின்றார். அங்கே கடைசியில் தம் உயிரையும் இழக்கின்றார். ஆக நற்செய்திக்காக, கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்காக, நம்பிக்கைக்கு சான்று பகர்வதாக, நற்செயல்களுக்கு அவர் சான்று பகர்வதற்காக தம் உயிரையுமே கையளித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். செபஸ்தியாரை கொண்டாடுவது பத்தாது, ஏத்தாப்பில் அந்த சின்ன க்ரஷ், அந்த குருசடி மாதிரி கட்டி வைத்திருக்கிறோம், செபஸ்தியார் குருசடி. அங்கு செல்கின்றோம், ஜெபிக்கின்றோம். அவர் ஜெபிப்பது மாத்திரம் பத்தாது, அவருடைய பரிந்துரைகளை கேட்பது மாத்திரம் பத்தாது, நம்முடைய மன்றாட்டுகளை வைத்து இந்த வரத்தை எனக்கு பெற்றுத்தாரும் செபஸ்தியாரை என்று வேண்டுவது போதாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கேட்க வேண்டியது என்ன? செபஸ்தியாரே, உம்மை போல் நாங்களும் இயேசுவுக்கு
எங்கள் ஆண்டவருக்கு, எங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு சான்று பகர வேண்டும். அதற்கான ஆற்றலை கொடுத்தள்ளும், வலிமையை கொடுத்தள்ளும். அந்த சான்று பகர்தலை நாங்கள் வாய்மொழியாக செய்தால் போதாது, அதற்கும் மேலாக எங்களுடைய செயல்களால், எங்களுடைய சொல்லால், நாங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளால் செய்வதற்கு வழிகாட்டும், உதவி புரியும் இறை அருளை எங்களுக்கு பெற்றுத்தாரும் என்று வேண்டுவோம். புனித செபஸ்தியார் கட்டாயமாக நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி அந்த உதவியை பெற்றுத் தருவார். அதன் மூலம் நாம் எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து வாழ உதவி செய்வார். எனவே இந்த கருத்துக்களை மனதிலே கொண்டு நம்முடைய திருப்பணியை தொடர்வோம். உங்களுக்காக நான் சிறப்பாக ஜெபித்து இத்திருப்பணியை எல்லா மக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன். விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய திரு அவைக்காக, நம்முடைய பங்குக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, யூபிலி ஆண்டுக்காக நாம் செய்கின்ற மன்றாட்டுகளுக்கு இறைவன் செவி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நம்முடைய மன்றாட்டுகளை இப்பொழுது விண்ணக தந்தையை நோக்கி எழுப்புவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய எங்களை நற்செய்தியின் மதிப்பீடுகளை பற்றி திரு அவையின் போதனைகளில் வழிநடத்தி செல்லும் நல்ல ஆயர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்கும் இறைவா, இன்று இத்திருப்பலியில் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் திருச்சி மறை மாவட்ட பாசமிகு மேதகு ஆயர் எஸ் ஆரோக்கியராஜ் ஆண்டகை அவர்களையும், அருட்தந்தை யான் MPB அவர்களையும், எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை எக்ஸ் புளோமின்ராஜ் அவர்களையும், பாசமிகு உதவி பங்கு தந்தை ஜோசப் இன்பராஜ் அவர்களையும் நீர் அன்புடன் கண்ணோக்கி அவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் அருட்பணிகளை சிறப்பாக செய்திட தேவையான அருள் ஆசிரை தந்து நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனிதரின் திருவிழா கொண்டாடியிருக்கும் தாங்கள் அனைவரும் புனிதரை போல இறையன்பு பிறரன்பு உடையவர்களாக வாழ்ந்து பிறர் நலனின் அக்கறை காட்டுவதன் வழியாகவும் நற்பண்புகளை கொண்டாட எடுத்துக்காட்டான வாழ்விலும் நற்செய்தியை பறைசாற்றி வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசத்துக்கும் இறைவா, வியாபாரம் தொழில் செய்வோர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் உழைப்பில் நல்ல பலன் காண செய்யவும், வேலை இல்லாமல் அவதிப்படுபவர்களை அனைவரும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் பெற்று வளமான வாழ்வு வாழவும் உமது அருளை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் கைகளை குவிப்போம், கண்களை மூடுவோம். புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லி இறை அருள் வேண்டுவோம். எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு எங்களுக்கு கூறினார், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுகின்ற யாவரும் கண்டடைவார்கள் என்று கூறினார். ஆகவே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம், உம்முடைய இதயத்தின் கதவை தட்டுகின்றோம். நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். அதனால் நீர் கொடுக்கின்ற அருள் வரத்தை கொண்டு நாங்கள் இவ்வுலகிலே இறை நம்பிக்கை நிறைந்தவர்களாய் இருக்கவும், கிறிஸ்துவுக்காக மறைசாட்சிகளாக வாழவும் எங்களுக்கு தேவையான அருளை நிறைவாய் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியா
பலியாகவே ஜீவ பலியாகவே பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பிற்கீடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன் மகிழ்கிறேன் அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்த கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மலர் தூவி மனுமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயால் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும்
ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆட்சிமிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமதை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பலருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்முடைய மறைமாவட்ட ஆயர் இன்று திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெயித்துக் கொண்டிருக்கின்ற பாசமிகு ஆரக்கராஜ், எல்லா அனைவரும் திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் திருப்பலி கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தையும் தெய்வமான அருளினால் நிரப்பி அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடைகளையும் வரங்களையும் நிறைவாக பொழிவீராக. அன்பு தந்தையே, இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து ஜெயித்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தந்தை யான் அவர்களை கொண்டுள்ளோம். அவருடைய பணியை ஆஸ்வதித்து நினைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வலிமையான தேவன் நிறைவான கொடைகளையும் வரங்களையும் உடல் சுகத்தையும் பலத்தையும் அவர் கொடுத்து ஆதரிக்க ஜெபிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்வோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அருளானந்தர், புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கோந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையோ ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பொறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பொறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ளது நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. ஆமென். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வா வா. உயிர் தரும்
பகிர்வே என் தேவா அனுதின உணவாயினில் வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவே பாபா பாபா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவே பாபா தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா விண்ணக தந்தையே விண்ணக தந்தையே உம் திருமகனும் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியும் உலகமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலரும் மறை சாட்சியுமான செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. உங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் நீங்கள் இம்மையில் தீமைகளில் இருந்து விடுதலையோ அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தோன்று நிற்க செய்வாராக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லோ அமைதி பெறுவதைக் கண்டு மகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள்
அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைந்திட அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித செபஸ்தியாரை போல மறை சாட்சியராய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுடைய இந்த புனிதமான நாளில் நம்முடைய பாதுகாவலரான புனித பொன் செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ வேளையில் இந்த கொடியேற்ற விழாவில் கொடியேற்றுவதற்கு நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் நம்முடைய திருச்சி மறைமாவட்ட ஆயரான மேதகு எஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் அழைத்த பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய பங்கு என்று சொன்னாலே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஃப்ரீயாக இருந்தால் உடனே டெய்லி எழுதுகிறார், ஃப்ரீ இல்லைன்னா சொல்லுவார், ஃப்ரீயாக இருந்தால் வர்றம்பா எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு நம்முடைய பங்கின் மேலே பாசமும் நேசமும் கொண்டவர் தான் நம்முடைய ஆயர் மேது ஆரோக்கியராஜ் அவர்கள். நம்முடைய பங்கிலே 3 ஆண்டுகள் நிறைவான குருவாக பங்கு தந்தையாக பணியாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. ஆகவே திருவழிபாட்டிலே டாக்டர் பட்டம் பெற்று பிரான்ஸ் நாட்டிலே படித்து பட்டம் பெற்று திண்டிவனத்தில் நம்முடைய திருவழிபாட்டினுடைய செயலராக பல்லாண்டுகள் பணியாற்றி நம்முடைய மறை மாவட்டத்துக்கு வந்து டீச்சர் ட்ரெயினிங் ரெக்டராகவும் நம்முடைய சுப்பிரமணியபுரம் பங்கு தந்தையாகவும் சென்ட் பால் செமினரி பேராசிரியராகவும் கத்தீட்ரல் பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் மறுபடியும் சென்ட் பால்ஸுடைய ரெக்டராகவும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருத்தலமாக விளங்குகின்ற பசிலிக்காவிலே பங்கு தந்தையாக இருந்த காலகட்டத்தில்தான் இவருக்கு 1000 நியமன உத்தரவானது வந்தது. அதை ஏற்று நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஆயராக பெற்றிருப்பது நான் பெற்றிருக்கின்ற மகிழ்ச்சி. நம்முடைய சொந்த மண்ணிலே பிறந்தவர், நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்தவர், எல்லா குருக்களையும் அருட்சோதர்களையும் மக்களை அறிந்தவர். நான் மறை மாவட்டத்துக்கு ஆயராக இருப்பது நமக்கெல்லாம் பெருமையும் சந்தோஷமும் கூட. ஆக இந்த நாளிலே அன்பான அழைப்பை ஏற்று வந்து நமக்காக திருப்பலை நிறைவேற்றி அருளுரை தந்து நமக்காக ஜெயித்து கொண்டிருக்கிற பாசமிகு ஆயரவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக இந்த ஆலயத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பொருட்டு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் 8 ஆண்டுகள் பிரான்ஸ் நாட்டிலே படித்து 2002ஆம் ஆண்டிலே என் படிப்பை முடித்து திண்டிவனம் வந்தேன். அந்த 8 ஆண்டுகளும் எனக்கு நிறைவான படிப்புக்கு தேவையான ஸ்காலர்ஷிப், அந்த படிப்புக்கான பணம் அனைத்தையும் செலுத்தி, அது மாத்திரமல்ல 8 ஆண்டுகள் நான் உண்பதற்கு உணவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக மாதம் பாக்கெட் மணி, நான் சொல்வது 1994 ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இந்திய ரூபாயில்
குறைந்தபட்சம் 12,500 ரூபாய் கொடுப்பார்கள். 10 மாதத்துக்கு என்னாச்சு? 1,25,000. 12 மாதம்னா ஏறக்குறைய 1,50,000 லட்சம் ஆயிடுது. எத்தனை வருஷம் வாங்கினேன் நான்? 8 வருஷம். கிட்டத்தட்ட கணக்கு போட்டிங்கன்னாக்க 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் எனக்காக இந்த சபை செலவழித்தது. அதன் வழியாகத்தான் நான் இன்று இந்த நிலையில் இருக்கின்றேன். ஆகவே நான் நம்முடைய தந்தை அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருக்கு நன்றி செலுத்துவதன் வழியாக எம்பிபி சபைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Mon père, je suis très heureux et je suis enchanté de vous accueillir dans notre paroisse ici. Et j'avais vécu avec vous 8 ans à Paris, à la maison de Rudy Bach. Et vous avez donné pour moi tout ce que j'avais besoin. Et je suis très heureux et je vous remercie. Et aussi, je vous remercie aussi tous les pères, Missions étrangères de Paris, et j'exprime ma joie pour la Société des Missions étrangères de Paris. Que le Seigneur bénisse cette société et les prêtres de cette société et le Père, enfin, Yann Vannu. Que le Seigneur vous bénisse tous. The Father எங்கே இருக்காருனாக்க வாரணாசியில் இருக்கிறார். நம்முடைய மோடி அவர்கள் வெற்றி பெற்ற அந்த வாரணாசியில் தான் இருக்கின்றார். அவர் அங்கே இந்த பல சமயங்களோடு பல மதங்களோடு உறவு கொள்வதிலும் உறவாடுவதிலும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்வதிலும் அவர் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவர் இங்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி கூறி நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த பொன்னாடியை தான் அவருக்கு போர்த்தி மகிழ்கின்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தமிழ் எல்லாம் மறந்து போச்சு. லேக்கின் உங்கள் பிஷப் பிரெஞ்சு பண்டிட் இருக்கிறார். பிரெஞ்சு பண்டிட் எல்லாம் பிரான்சிசி தெரியும். ஏ அத்புதம். நன்றி நன்றி. இப்பொழுது நம்முடைய பாசமிகு ஆயர் மேல் ஆரிக்ராஜ் அவர்கள் ஐயம்பட்டியிலே பங்கு சேர்ந்த பொழுது அங்கே ஆசிரியராக பணியாற்றியவர் தான் ஆசிரியர் ஜூலி அவர்கள். ஆகவே அவர்கள் ஆயருக்கு நன்றிக்கடனாக அன்பு வெளிப்பாடாக இந்த பொன்னாடையை பொருத்தி மகிழ்கின்றார். அதைத் தொடர்ந்து ஆயருடைய அனுமதியோடும் என்னுடைய அனுமதியோடும் அவருடைய பேரனுக்கு பிறந்த நாள். ஆகவே இங்கே கேக்கு வெட்டுகிறார். ஆகவே நாம் எல்லோரும் மகிழ்ந்து கைத்தறி சொல்லுவோம். இப்பொழுது ஆசிரியர் ஜூலி அவர்கள் ஆயருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, என்னுடைய முதல் பங்கு ஐயம்பட்டியிலே நான் இருந்தபோது நம்முடைய ஜூலி டீச்சர் அங்கே ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது என்னுடைய அம்மா எனக்கு சமையல் செய்து கொண்டிருந்தார்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக. ஆகவே அவர் மதிய நேரத்திலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து தான் சாப்பிடுவாங்க. இவங்க மாத்திரம் இல்லை, நம்ம மரியா அரைக்கும் டீச்சர் ஷீலாவோட அவங்க அம்மா இவங்களாம் வருவாங்க. இவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மாவுக்கு. அப்போது இந்த பயல்கள் என்னுடைய கஸ்டடியில் இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்குவேன். சின்ன பையனாக இருந்தான். விமல்
அப்புறம் அம்மல் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நான் கேட்பேன், அவங்க அம்மா சொல்லுவாங்க நல்லதாக சொல்லிக் கொடுக்க ஃபாதர்னு சொல்லிட்டு போவாங்க. நான் கேட்பேன் அவங்கள்ட்ட, படித்து என்னடா செய்ய போகிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்பாங்க. உங்கள் அப்பா கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்லணும், நான் மாடு மேய்க்க போகிறேன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரியே சொல்லுவாங்க அவங்க அப்பா சாயந்தரம் வந்தாக்க. ஆனால் இன்று அவர்கள் மிக சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அமல் இங்கே இல்லை என்றாலும் அவர் இப்போது விமல் இருக்கிறார், அமல் சிங்கப்பூரில் இருக்கிறார். ஆகவே அவர் பிறந்தநாளை கொண்டாடுவதால் நான் வாழ்த்து கூறி அந்த பையன் நீடோழி வாழ வேண்டும். நம்ம சொல்லி கொடுத்தா கூட அவங்க பிள்ளைங்க தங்களுடைய போக்கிலேயே மிக அழகாக வளர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அவங்க தாய்க்கு பாராட்டு. அவர்கள் தந்தை இல்லை இப்பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ. அன்பாளர்களே, நம்முடைய ஆயர்களுக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்து இறைவார்த்தையை பெய்து கொண்டார். ஆகவே நம்முடைய அன்பின் நினைவாக நம்முடைய பன்சோஸ்த ஆலயத்தினுடைய தலைவர் ரெக்ஸ் அவர்கள் இந்த ஷீல்டை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.